இப்பதான் சொந்தக்காரங்க சொல்றாங்க, நல்லவேளை திருமணம் நின்னுச்சுது, உன் பிள்ளையனுடைய வாழ்க்கையை பாழா போயிருக்கோம், அவன் சரி கிடையாது, நீங்க திருமணம் எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டீங்க, கார்டெல்லாம் அடிச்சிட்டீங்க, எப்படி சொல்றதுன்னு தான் யோசித்து கொண்டு இருந்தோம். இப்ப திருமணம் நின்னது நன்மைக்காகத்தான் சொல்லி சொந்தக்காரங்க சொன்ன பிறகுதான் எனக்கு சந்தோஷம். அப்ப ஆண்டவர் தான் இதை நன்மைக்கு ஏதுவா மாற்றும்படி இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டோன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. பாத்தீங்களா, முதல்ல எப்படி தெரிஞ்சது? திருமணம் நின்று போச்சுது. எல்லாரும் கேட்டா என்ன பதில் சொல்றாரு, ஊராருக்கு என்ன பதில் சொல்றாரு, அவமானமா இருக்குமே, நிந்தையா இருக்குமே, பரிகாசமா இருக்கணுமே, பணம் எல்லாம் செலவு பண்ணிட்டேன், எல்லாம் போயிருமே, அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா திருமணம் ஆகியிருந்தா மிகப்பெரிய வேதனை சந்தித்திருக்க வேண்டியது இருக்கும். கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறவர். அதனால உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்காது, இப்ப தீமையா இருக்குது, இப்போ எனக்கு அவமான நிந்தியா இருக்குது, முடிவு நன்மையா இருக்கும். விசுவாசத்தோட சொல்லுங்க, நன்மையை காண்பீங்க. சொல்றீங்களா? இயேசுவே, என் வாழ்க்கையில நடந்திருக்கிற இந்த காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாகத்தான். நான் இந்த நிந்தை, அவமான, பாடு, தடைகள், நெருக்கங்கள், நஷ்டங்களை கண்டு கலங்காதபடி முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன். முடிவு நன்மையா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்.